தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஹிமாச்சல பிரதேசத்தை போல அரசு ஊழியர்களின் சம்பளம் குறையும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நிலவும் கடும் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அம்மாநில அரசு ஊழியர்களுக்கு 30% வரையிலும், முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு 50% வரையிலும் ஊதியம் தற்காலிகமாக குறைக்கப்பட்டுள்ளது. ஒரு மாநிலத்தின் நிதி மேலாண்மை மிக மோசமாக இருந்தால் என்னென்ன சீரழிவுகள் நேரிடும் என்பதற்கு ஹிமாச்சல் தான் சான்று. ஹிமாச்சலை ஆளும் காங்கிரஸ் அரசு வருமானத்தை அதிகரிக்க ஆக்கப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் செலவை மட்டும் அதிகரித்ததன் விளைவுதான் இது. ஹிமாச்சலை விட மோசமான நிலையில்தான் தமிழகத்தின் நிதி நிலைமை உள்ளது. அரசு ஊழியர்களுக்கான ஊதியத்தையே கடன் வாங்கித்தான் திமுக அரசு வழங்கி வருகிறது. இதனால் தமிழகத்தின் நேரடி கடன் 9,52,374 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திலும் அரசு ஊழியர்களின் மாத ஊதியத்தை 30 முதல் 50% வரை குறைக்க வேண்டியிருக்கும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தூத்துக்குடி வைகுண்டபதி பெருமாள் கோவில் திருப்பணியில் முறைகேடு நடந்துள்ளதாக அமைச்சரின் உதவியாளரான அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அதிகாரிகள் மீது போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் 6 ஆண்டுகளாக திருப்பணி நடந்து வருகிறது. அதில் முறைகேடு நடந்துள்ளதாக பாஜகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி வெற்றிவேல் மத்திய பாகம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்துள்ள மனுவில், ஸ்ரீ வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் திருப்பணி என்ற பெயரில் ஸ்ரீ வைகுண்டபதி கைங்கரிய டிரஸ்ட் மூலமாக கோவில் நிர்வாகம் மக்களிடமும் பக்தர்களிடமும் கல்மண்டபம் அமைக்கும் பணிக்காக பல கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த சந்தான கிருஷ்ணன் ஸ்தபதி என்பவரிடம் 3,25,00,000 ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்து 3,05,00,000 ரூபாய் பணமும் வழங்கியுள்ளனர். ஆனால் வழங்கப்பட்ட தொகைக்கான தூண்கள் இதுவரை வரவில்லை. ஒப்பந்தப்படி வேலையையும் செய்து முடிக்கவில்லை. இதனிடையே நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கில் திருப்பணிகளை செய்ய முடியவில்லை என கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் உபயதாரர்கள் விலகிச் சென்றதாக அறநிலையத்துறை இணை கமிஷனர் அன்புமணி அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். ஆனால் தற்போது வரை பக்தர்களிடம் பணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. அறங்காவலர் குழு தலைவராக உள்ள அமைச்சர் கீதா ஜீவனின் உதவியாளர்களில் ஒருவரான செந்தில்குமார், டிரஸ்ட் பொருளாளர் இளங்குமரன், கோவில் செயல் அலுவலர் தமிழ்ச்செல்வி, அறநிலையத்துறை இணை கமிஷனர் அன்புமணி மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிலர் இந்த முறைகேட்டுக்கு உடந்தையாக உள்ளனர். அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக, பாஜக, அமமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கான கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் தொகுதி பங்கீடு இறுதியானது. பாஜக தரப்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆனால் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. அவர் கோவையில் உள்ள வீட்டில் தங்கியிருந்தார். இது தொடர்பாக விசாரித்த போது சொந்த காரணங்களால் சென்னை செல்லவில்லை என தெரிவித்தனர். கோவை மாவட்டத்தில் எந்த தொகுதியில் போட்டியிட்டால் தனக்கு சாதகமாக இருக்கும் என ஆதரவாளர்களிடம் ஆலோசித்து வந்துள்ளார். இந்த சூழலில் தொகுதி பங்கீடு கூட்டத்தில் அவர் பங்கேற்க செல்லாமல் தவிர்த்தது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக உருவெடுத்துள்ளது. துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளிடையே பேசினார். அப்போது கடந்த லோக்சபா தேர்தலில் களத்தில் இளைஞரணி என்ற வாசகத்துடன் தேர்தல் பணியாற்றி 100% வெற்றியை பெற்றோம். அதேபோல் வரும் சட்டசபை தேர்தலிலும் 100% வெற்றியை பெற வேண்டும். யார் யாரோ கோவையை தங்கள் கோட்டை என்கின்றனர். மேற்கு மண்டலம் எப்போதும் திமுகவின் கோட்டை என நிரூபிக்க கடுமையாக உழைக்க வேண்டும். வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும். தேர்தல் என்னும் ஜனநாயக போருக்கு அனைவரும் தயாராக வேண்டும். கடைசி நேரத்தில் கூடுதல் எஃபெக்ட் காட்ட வேண்டும் என்றும், மத்திய பாஜக அரசு நம் மாநிலத்திற்கான நிதியை வழங்க மறுக்கிறது. அதிமுக அலுவலகம் சென்னையில் உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்று கூட்டணி பேசி அவர்களுக்கு அடிமையாக உள்ளார். அவர்களுக்கு தோல்வி உறுதியாகிவிட்டது. எத்தனை டீம்கள் வந்தாலும் திமுக தான் சாம்பியன். மீண்டும் ஸ்டாலின் முதல்வர் ஆவது உறுதி. உங்கள் குடும்பத்தில் இருந்து பிரச்சாரத்தை துவக்குங்கள். அதிமுகவின் கடந்த 10 ஆண்டு ஆட்சியின் அவலங்களையும் திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியின் சாதனைகளையும் ஒப்பிட்டு மக்களிடம் பிரச்சாரம் செய்யுங்கள். மக்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்கள். சிறிய தவறு செய்தாலும் அதை நமக்கு எதிராக பெரிதாக்க ஊடகங்கள் காத்திருக்கின்றன.
அடுத்து வரும் 32 நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். உண்மையாக உழைப்போருக்கு அங்கீகாரம் கிடைக்க நான் பொறுப்பு. வெற்றியை பெற்று தருவது உங்கள் பொறுப்பு. தமிழ்நாடு என்றும் தலைகுனியாது என்பதை தேர்தலில் நிரூபிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் அமைந்துள்ள பொட்டலூர் அணையில் செயல்படும் 3 மீன் அரவை ஆலைகளில் மீன் கழிவுகளை பயன்படுத்தி கால்நடை தீவனம் தயாரிக்கும் பணி நடக்கிறது. இங்கிருந்து வெளியேறும் மாசு மற்றும் கழிவு நீரால் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த ஆலைகளை அகற்ற வலியுறுத்தி கடந்த லோக்சபா தேர்தலை மக்கள் புறக்கணித்தனர். முதலமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆலைகளை உடனடியாக மூட வலியுறுத்தி கிராமம் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி வரும் சட்டசபை தேர்தலையும் அவர்கள் புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர்.